யார் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறாரு நான் தான் சொல்றேன். நான் சொல்றேன் கோச்சிக்காதீங்க, எனக்கு இன்னொரு கருத்து இது. அதாவது போன தேர்தலில் 234 தொகுதி நிப்பாட்டினார், எம்எல்ஏ நிப்பாட்டார், 234 தொகுதி நிப்பாட்டினார் நினைக்கிறேன். நிப்பாட்டி யாராவது எம்எல்ஏ வந்தாங்களா? அல்ல. இப்போ அப்போ வந்து வாங்கின ஓட்டு 8% ஓட்டு வாங்கி 8% மேல ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் நான் சோசியல் மீடியா பார்த்து சொல்றேன். நான் இப்போ 8% மேல ஓட்டு வச்சிருக்கிறாரு. இப்போவா 234 தனியாக நிப்பேன்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டுக்கு ஆளை செலக்ட் பண்ணி கேண்டிடேட் அறிவிக்க போறாரு. 234 தொகுதியில் நிக்கிறாங்க. யாராவது ஒரு ஆள் எம்எல்ஏ ஆக முடியுமா? இவர் என்ன எம்எல்ஏ ஆக முடியுமா? எம்எல்ஏ ஆக முடியாது. ஒரு என்ன இப்போ 8% ஓட்டு வச்சிருக்கிறாரு. நான் இது ஏன் கருத்து கடவுள் கருத்துல 8% ஓட்டு நான் கேட்கறேன், தெரியாம தான் கேட்கறேன். 8% ஓட்டு வச்சிருக்க சீமான் 1% கீழே ஓட்டு வச்சிருக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே ஏடிஎம்கே போய்கிட்டு எனக்கு வந்து 15 சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, என் தம்பிக்கு எம்பி